ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோவிலுக்கு போங்க. இந்த தலைப்புல தான் நான் இந்த பதிவுல பேசியிருக்கேன். பொதுவா ஜாதகம் பார்க்க வரவங்க நிறைய பேர் பண கஷ்டத்துல வராங்க. பண பிரச்சனையில தான் வராங்க. பணத்துல பாதிச்சு வராங்க. ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது என்கிட்ட கேட்குற கேள்வி எல்லாம், எனக்கு அதிகமா கடன் இருக்கு. இந்த கடன் என்னால கட்ட முடியுமா? இந்த கடன் பிரச்சனை எப்ப தீரும்? இதற்கு ஏதாவது வழிபாடு செய்ய முடியுமா? ஏதாவது வழி இருக்கா ஜாதகத்துல? அப்படின்னு கேட்குறாங்க. 70% பேரு இதான் கேட்குறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அ கடன் பிரச்சனை சில பேர் கடன் கொடுத்துட்டு, அந்த கடன வாங்க முடியாம, அந்த கடன் திரும்ப கிடைச்சிருமா? அது கிடைச்சா தான் எனக்கு லைஃபு. அந்த பணம் எப்ப கிடைக்கும்? அந்த பணம் கிடைச்சா தான் பிரச்சனைகள் எனக்கு அதிகம் இருக்கு. அதெல்லாம் சரி பண்ண முடியும். அதேபோல இந்த கடன் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு எதுவும் செய்யணுமா? அப்படின்லாம் ஜாதகம் கேட்குறாங்க. இதுல 30% பேருக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு. அதேபோல ஒரு சிலருக்கு நல்ல வியாபாரம், தொழில்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் ஓரளவுக்கு பணத்த சமாளிச்சுடுறாங்க. ஆனா 70% பேருக்கு பணம் பிரச்சனை தான். இதுல தொழில் வியாபாரம் பண்றவங்கலாம் நஷ்டம் அடைஞ்சு வேலைக்கு போலாமா? அப்படிங்கிற அளவுக்கு கேட்குறாங்க. ஒரு சிலர் வேலைக்கு போறவங்க சம்பளம் பத்தல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் கடன் வாங்கியே செலவழிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வேலையே கிடைக்கல. வேலை க அதனால வருமானத்துக்கே வழி இல்ல அப்படிங்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பிரதான காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான். மூல காரணம் பணம் தான். பிரச்சனைகள் வேற வேறயா இருக்கு. கடன் வாங்குனது, கடன் குடுத்தது, தொழில் வியாபாரத்துல நஷ்டம், வேலைக்கு போனா சம்பளம் பத்தல. இது எல்லாத்துக்கும் ஒரே மூல காரணம் பார்த்தீங்கன்னா, பணம். அப்ப ஜாதகத்துல பார்க்கும்போது, இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா கிரகங்கள் பாதிச்சிருக்கும். இந்த கிரகங்கள் பாதிச்சிருக்கிறதுனால, உங்களுக்கு இந்த விஷயம் எப்பவுமே நடந்துகிட்டு தான் இருக்கும். இது மாரி எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இப்ப இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது, நிச்சயம் உங்க ஜாதகத்துல வழி இருக்கு. அதுக்கு நட்சத்திர தாராபலன பார்க்கணும். நட்சத்திர தாராபலன் வழியா அதுக்கு நல்ல பலன கொண்டுட்டு வரலாம். எப்படின்னா, இப்ப ஒருத்தர் ஒரு நட்சத்திரத்துல பொறந்திருப்பாரு. அந்த நட்சத்திரம் அவருடைய ஜென்ம நட்சத்திரம். அதுதான் அவருக்கு 1வது நட்சத்திரம். இப்ப வரிசையா இருக்கிற நட்சத்திரங்கள் 1வது நட்சத்திரம்னு நம்ம அத எடுத்துக்க கூடாது. அஸ்வினி 1 அப்படின்னு எடுத்துக்க கூடாது. இவர் பொறந்திருக்கிற நட்சத்திரம், இவர் எந்த நட்சத்திரத்துல பொறந்திருக்காரோ, இப்ப இந்த சதய நட்சத்திரம்னா, அவருக்கு அவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அதுதான். அதுதான் 1வது நட்சத்திரம். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் 2வது நட்சத்திரத்த இவருக்கு இயக்கணும். இவருக்கு 2வது நட்சத்திரம் பூரட்டாதியா வரும். அந்த பூரட்டாதி நட்சத்திரத்த இயக்குனா, கண்டிப்பா இவருக்கு பணம் வரும். 100% பணம் கிடைக்கும். இவருக்கு இந்த சதய நட்சத்திரத்துல பொறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரம் வர்றப்ப பணம் வந்துகிட்டு தான் இருக்கும். டெய்லி நட்சத்திரம் வரும்போது, பூரட்டாதி நட்சத்திரம் வரனால பாருங்க, அன்னைக்கு உங்களுக்கு சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் கிடைக்கும். இது போல இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 2வது நட்சத்திரம்னா, சம்பத்து தாரை, தனதாரைன்னு சொல்றோம். அந்த நட்சத்திரத்தை இயக்குனா, கண்டிப்பா பணம் வரும். சரி, இத எப்படி இயக்குறது? அப்படின்னா, நட்சத்திரங்களுக்கு மரங்கள்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் அது. இப்ப பஞ்சாங்கத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன விருச்சம்னு போட்டிருக்கும். விருச்சம்னா மரம். அதுதான். அந்த மரம் எந்த மரமோ, அந்த மரம் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு நீங்க போகும்போது, நிச்சயமா முழு பலனும் நீங்க எந்த வேண்டுதல், வழிபாடு செய்றீங்களோ, கண்டிப்பா அந்த பலன் உங்களுக்கு 100% கிடைக்கும். அப்படிதான் இது ஏன் மரங்கள அந்த கோயில்களுக்கெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, பழைய காலத்துல புகழ்பெற்ற கோயிலெல்லாம் தல விருட்சம்னு ஒண்ணு இருக்கு. தல விருட்சம்னா ஒரு மரம். அந்த கோயில்ல இருக்கும். கண்டிப்பா. ஏன் அந்த மரத்த நம் முன்னோர்கள் வச்சாங்க அப்டின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் அந்த நட்சத்திரத்தோட சக்திய முழுவதும் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும்.
அதனால தான் கோயில்கள்ல தல விருட்சம்னு ஒண்ணு வச்சாங்க. அங்க உள்ள இறைவன் இந்த தல விருட்சத்தின் மூலமா தான் சக்தியா அந்த நட்சத்திரத்தோட பலன வந்து அ இந்த வரக்கூடியவங்களுக்கு வேண்டுதல் செய்றவங்களுக்கு அந்த பலனா குடுத்துட்டு இருப்பாரு. அந்த தல விருட்சம் தான் அங்க ரொம்ப முக்கியமானது. ஆனா நெறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. தல விருட்சத்த யாரும் கண்டுக்கிறதே இல்ல. ஆனா தல விருட்சத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ஒவ்வொரு கோயில்லயும். இப்ப இந்த சதய நட்சத்திரத்துல பொறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனதார இயக்கணும் அப்படின்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகணும்னா, அதுக்கு கருமருதன்னு ஒரு இது இருக்கு. கருமருது அப்படிம்பாங்க. அந்த மரம் உள்ள கோயில்களுக்கு நீங்க போனா, நிச்சயமா உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சரியாகும். அந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலு. அந்த கோயிலுக்கு போயிட்டு இறைவன வணங்கிட்டு, எல்லா சன்னதியும் வணங்கிட்டு, நீங்க வரும்போது அந்த தல விருட்சம்னு கேட்டா சொல்லுவாங்க. அந்த கோயிலோட தல விருட்சம் இங்க இருக்குன்னா, அந்த தல விருட்சத்திட்டயும் நீங்க வழிபாடு செஞ்சு, அதாவது வேண்டுதல் செஞ்சு, நீங்க வணங்கிட்டு உங்களுடைய வேண்டுதல சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அங்க வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 100% இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சரியாகும். இந்த சதய நட்சத்திரத்துல பொறந்தவங்க, இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல உள்ள திருவிடைமருதூர் ஊர்ல இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போயி, அந்த கருமருது இரு தலவிருட்சமா இருக்கக்கூடிய ச அந்த கோயில்ல எல்லா சன்னதிகளையும் வணங்கிட்டு, இறைவன வணங்கிட்டு, அதுக்கப்புறம் வரும்போது இந்த தலவிருட்சத்த கேட்டு, தலவிருட்சத்துல நீங்க வணங்குங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஏன்னா, இத நான் ஒரு சிறப்பா எடுத்து குடுக்குறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மரங்கள் இருக்கு. ஆனா, அந்த மரங்கள்லாம் ஏன் இருக்கு? என்ன எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம இருக்காங்க. அத தான் நான் வந்து இப்ப இத ஒரு விளக்கமா சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க வந்து இந்த சதய நட்சத்திரத்துல பொறந்தவங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2வது நட்சத்திர இயக்கி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பல விஷயங்கள் வந்து இருக்கு. அது பல வழிகள் இருக்கு. அந்த பல வழிகள் வந்து ஜோ இதுல இருக்கு, புத்தகங்கள்ல இருக்கு, YouTubeல இருக்கு. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா, அதிலேயே இது வந்து ஒரு சூப்பர் பவர். அதேபோல நான் சொல்லியிருக்கிற இந்த கோயிலு, அந்த தலவிருட்சத்த வணங்கும்போது, இது வாழ்நாள் முழுவதும் பலன் கொடுக்கும். ஏன்னா, மற்ற ஆக்டிவேஷன் பண்றது வளங்கள்லாம் எப்படின்னா, அது அந்தந்த நேரத்துக்கு இருக்கும். ஆனா, இது நான் சொல்லிக் குடுக்குற இந்த தலவிருட்சத்தையும், இறைவனையும் வணங்கிட்டு, நீங்க அந்த தலத்துக்கு போயிட்டு வரும்போது, நிச்சயமா வாழ்நாள் முழுதும் இந்த பலன் இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க பக்கத்துல இருக்கவங்க அடிக்கடி போய் அந்த கோயில்ல கும்பிடலாம். இப்ப சதய நட்சத்திரத்துல பொறந்தவங்க, பக்கத்துல இருந்தா ஆனா, இப்ப ரொம்ப தூரத்துல வெளியூர்ல இருக்கிறவங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது, 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது அங்க போயிட்டு வர்றது பண விஷயங்கள்ல ஒரு சிறந்த பலன கொடுக்கும். சதய நட்சத்திரத்தில பொறந்தவங்களுக்கு இந்த மாரி பண பிரச்சனை எந்த வகையில இருந்தாலும், திருவிடைமருதூர் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போயிட்டு, அங்க உள்ள தலவிருட்சத்தையும், இறைவனையும் வணங்கிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.